வணக்கம். இப்போ ஒரு நிமிடம் இதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் உங்கள் காரில் மிக மிக அவசரமாக சென்று கொண்டிருக்கிறீர்கள். ம், ஒரு அவசர மருத்துவ நிலை என்று வைத்துக்கொள்வோம். சரிதானே? ஆமாம், சரியாக சொன்னீர்கள். உங்கள் காரில் ஒரு கர்ப்பிணி பெண் இருக்கிறார். உடனடியாக மருத்துவமனைக்கு சென்றாக வேண்டிய கட்டாயம். ஆனால் வழியில் ஒரு சிக்னல் வருகிறது. அங்கு சிவப்பு விளக்கு எரிகிறது. பதற்றமான சூழ்நிலை. அங்கே ஒரு போக்குவரத்து காவலர் நிற்கிறார் என்று வச்சுக்கலாம். கண்டிப்பா. அந்த மனித போக்குவரத்து காவலர் அந்த சூழ்நிலையை பார்க்கிறார். நிலைமையை புரிந்து கொள்கிறார். ஒரு மனித உயிருக்கு முன்னால் இந்த போக்குவரத்து விதிகள் சற்று வளையலாம் என்று உணர்ந்து உங்களை அந்த சிக்னலை தாண்டி செல்ல அனுமதிக்கிறார். ஆமா, இதுதான் மனித விவேகம் அப்படிங்கிறது. உண்மைதான். ஆனால் இப்போ அதே இடத்தில் அந்த காவலருக்கு பதிலாக ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்பீட் கேமரா மட்டுமே இருப்பதாக வைத்துக்கொள்வோம். ஓ, அந்த கேமராவுக்கு உங்களுடைய அவசரமோ அல்லது அந்த மருத்துவ தேவையோ நிச்சயமாக தெரியாது. அதுதான் பிரச்சனை. சிவப்பு விளக்கு எரியும்போது அந்த வெள்ளைக்கோட்டை தாண்டினால் அபராதம். அவ்வளவுதான். எந்தவிதமான நிகழ்வுத்தன்மையும் இல்லாத ஒரு இயந்திர விதி அது. இப்போ இதையே சற்று பெரிதாக்கி யோசித்து பாருங்கள். அதாவது நமது தனிப்பட்ட தரவுகள் விஷயத்துல இதை பொருத்தி பார்க்க சொல்கிறீர்கள் இல்லையா? மிகச் சரியாக பிடித்தீர்கள். அந்த உணர்ச்சியற்ற சூழ்நிலையை புரிந்து கொள்ளத் தெரியாத ஒரு தானியங்கி இயந்திரத்திடம் உங்களுடைய மிக முக்கியமான அந்தரங்கமான டிஜிட்டல் தரவுகளின் பாதுகாப்பை ஒட்டுமொத்தமாக ஒப்படைத்தால் என்ன ஆகும்? அது ஒரு மிகப்பெரிய பேரழிவாகத்தான் இருக்கும். கண்டிப்பா. இன்று இந்த ஆழமான அலசலில் நாம் பார்க்க போகும் விஷயமும் இதுதான். உங்களுக்காகவே பிரத்யேகமாக தொகுக்கப்பட்ட ஒரு தகவல் பயணம் இது. மே 20, 2026 அன்று தி எக்கனாமிக் டைம்ஸ் நாளிதழில் வெளியான ஒரு முக்கியமான கட்டுரை. சென்டர் இஸ் ஐயிங் லா டு கோட் டு ஏஐ ப்ரூஃப் டேட்டா லா என்ற அந்த செய்தி கட்டுரை. அதேதான். மேலும் அதைத் தொடர்ந்து நமது இந்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை, அதாவது மீடி அமைச்சரான ஸ்ரீ அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுக்கு விஜயசங்கர் நாகராஜ் ராவ் எழுதிய ஒரு மிக முக்கியமான கடிதம். இந்த இரண்டு ஆதாரங்களையும் வைத்துதான் இன்று நாம் அலசப் போகிறோம். இந்த அலசலின் நோக்கம் மிக தெளிவானது. நமது டிஜிட்டல் தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டத்தை, அதாவது சுருக்கமாக டிபிடிபிஏவை ஒரு மென்பொருள் குறியீடாக மாற்றும் அரசாங்கத்தின் புதிய முயற்சி என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், இந்த லாட் கோட், அதாவது சட்டத்தை குறியீடாக மாற்றுவது என்ற விஷயம் ஏன் இவ்வளவு பெரிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது? இது உங்கள் ஒவ்வொருவரின் டிஜிட்டல் வாழ்க்கையிலும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை தெளிவாக பார்ப்போம். முதலில் இந்த லாட் கோட் என்றால் என்னவென்று நீங்கள் விளக்க முடியுமா? நிச்சயமா. நீங்கள் முதலில் சொன்ன அந்த போக்குவரத்து காவலர் உதாரணம் இருக்கு இல்லையா, அது இந்த பிரச்சனையின் ஆணிவேரை மிக துல்லியமாக தொடுகிறது. நாம் வாழும் இந்த டிஜிட்டல் யுகத்தில் நம்முடைய ஒவ்வொரு அசைவும் தரவுகளாக சேகரிக்கப்படுகின்றன. அதாவது நம்முடைய வங்கி விவரங்கள், மருத்துவ குறிப்புகள், நாம் ஆன்லைனில் எதை வாங்குகிறோம் என்பது போன்ற தகவல்கள், அப்படிதானே? ஆமாம், எல்லாமே. இந்த தரவுகளை பாதுகாப்பதற்காக கொண்டுவரப்பட்டதுதான் இந்த டிஜிட்டல் தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டம். ஆனால் தற்போதைய செய்திகளின்படி மெய்டி அமைச்சகம் என்ன பரிசீலித்து வருகிறது என்றால், இந்த சட்டத்தின் சில பகுதிகளை தானியங்கி முறையில் இயங்கும் மென்பொருள் குறியீடுகளாக, அதாவது சாஃப்ட்வேர் கோடிங்காக மாற்றிவிடலாம் என்பதுதான். ஒரு நிமிடம். சட்டத்தையே ஒரு அல்காரிதமா மாற்றுவதா? இதை கேட்கவே கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறதே. உண்மைதான். இதைத்தான் தொழில்நுட்ப மொழியில் லா டு கோட் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு பயனர் தன் தரவுகளை பயன்படுத்த ஒப்புதல் அளிப்பது, அந்த தரவுகளை ஒரு நிறுவனம் எவ்வளவு காலம் சேமித்து வைக்கலாம் என்பது மற்றும் எப்போது அதை நிரந்தரமாக அழிக்க வேண்டும் போன்ற முடிவுகளை இனி மனிதர்கள் எடுக்க மாட்டார்கள். ஓஹோ, அப்ப இயந்திரங்களே நேரடியாக சட்டத்தின் அடிப்படையில் தானாக முடிவெடுக்கும் ஒரு கட்டமைப்பை கொண்டுவர திட்டமிடுகிறார்களா? மிக சரியாக சொன்னீர்கள். இயந்திர வேகத்தில் நிர்வாகத்தை சாத்தியப்படுத்தவும், ஏஐ மூலம் உருவாகும் இணைய அச்சுறுத்தல்களை சமாளிக்கவும் இது ஒரு தீர்வாக விவாதிக்கப்படுகிறது. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. இயந்திர வேகத்தில் நிர்வாகத்தை சாத்தியப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு நாட்டின் சட்டத்தை எப்படி வெறும் சாஃப்ட்வேர் கோடிங்காக மாற்ற முடியும்? ஒரு சட்டம் என்பது வெறும் கருப்பு, வெள்ளை என்று இரண்டு நிறங்கள் மட்டுமே கொண்டதல்லவே. சட்டத்தில் நிறைய சாம்பல் நிற பகுதிகள், அதாவது கிரே ஏரியாஸ் நிறையவே இருக்கு. அதுதான். ஒரு மனிதரால் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை எப்படி ஒரு மென்பொருளுக்குள் அடைக்க முடியும்? இங்குதான் மிகப்பெரிய தொழில்நுட்ப மற்றும் சட்டச் சிக்கலே ஆரம்பிக்கிறது. நீங்கள் ஒரு சட்டத்தை குறியீடாக மாற்றும்போது அடிப்படையில் அதை ஒரு ஸ்மார்ட் ஒப்பந்தமாக சுருக்கிவிடுகிறீர்கள். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ்,
அத கொஞ்சம் எளிமையாக சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஸ்மார்ட் ஒப்பந்தங்கள் என்றால் என்ன? அவை இப்படி நடந்தால் அப்படி செய் என்ற மிக அடிப்படையான கணினி தர்க்கத்தில் இயங்குபவை. அதாவது ஏ நடந்தால் பியை செய். இத 1 மற்றும் 0 என்ற பைனரி எண்களை மட்டுமே புரிந்து கொள்ளும். கம்ப்யூட்டர் லாஜிக். அதுக்கு எந்த உணர்வுகளும் கிடையாது. ஆமா. ஆனால் நமது சட்டம் அப்படி இயந்திரத்தனமாக இயங்குவதில்லையே. நீங்கள் உங்கள் தனிப்பட்ட தரவுகளை ஒரு மருத்துவமனையிடம் கொடுப்பதற்கும் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் தளத்திடம் கொடுப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நிச்சயமாக. மருத்துவ தரவுகள் மிகவும் அந்தரங்கமானவை. ஷாப்பிங் தரவுகள் அவ்வளவு முக்கியமானவை அல்ல. சரியா சொன்னீங்க. இந்த இரண்டுக்குமே ஒரே மாதிரியான விதிகளை நாம் யாந்திரத்தனமாக பயன்படுத்த முடியாது. ஸ்மார்ட் ஒப்பந்தங்கள் போன்ற முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட இயந்திர விதிகளால் ஒரு சட்டத்தின் ஆழத்தையும் அதன் சூழ்நிலைகளையும் ஒருபோதும் புரிந்து கொள்ளவே முடியாது. சரி, நான் இங்கே கொஞ்சம் வழக்கறிஞராக வாதாட விரும்புகிறேன். ஒரு வாதத்திற்காக கேட்கிறேன். சொல்லுங்க, உங்க வாதம் என்ன? இப்ப பாருங்க, மனிதர்களை விட இயந்திரங்கள் அதிக வேகமாக செயல்படும். அவற்றுக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது, அவை சோர்வடையாது, எந்தவிதமான தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளோ பாரபட்சமோ இல்லாமல் முடிவெடுக்கும் அல்லவா? இது ஒரு நியாயமான கேள்விதான். அப்படி இருக்கும்போது தரவு பாதுகாப்பில் மனித தலையீட்டை குறைத்துவிட்டு அரசாங்கமே ஒரு சிறந்த AI தொழில்நுட்ப முறையை பரிந்துரைப்பதில் என்ன தவறு இருக்க முடியும்? இது சட்டத்தை இன்னும் வலுவாக செயல்படுத்துவதற்கான ஒரு நல்ல முயற்சி என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் சொல்வது மேலோட்டமாக பார்க்கும்போது சரியென்றுதான் தோன்றும். எந்திரங்கள் வேகமானவை, பாரபட்சமற்றவை என்பது 100க்கு 100 உண்மைதான். ஆனால் நீதி என்பது வெறும் வேகம் சார்ந்ததல்லவே. அதாவது வேகம் மட்டுமே ஒரு சிறந்த சட்டத்தை உருவாக்கி விடாது என்கிறீர்கள்? ஆமாம். விஜயசங்கர் அவர்கள் மிட்டி அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தின் மையக் கருத்தே இதுதான். அவர் தொழில்நுட்பத்திற்கோ ஏஐக்கோ எதிரானவர் அல்ல. ஓ, அவர் ஏஐயை எதிர்க்கவில்லையா? இல்லவே இல்ல. தரவுகளை கையாளும் நிறுவனங்கள், அதாவது டேட்டா ஃபியூடிஷியரிஸ், தங்கள் வணிகத்திற்காக புதிய ஏஐ கருவிகளை பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும் என்பதை அவர் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். பின் எங்குதான் பிரச்சனை வருகிறது? அந்த தொழில்நுட்பத்தை அரசாங்கம் சட்டத்தின் ஒரு பகுதியாக ஆக்குவதுதான் ஆபத்து என்கிறார். ஏன் தெரியுமா? சட்டத்தில் விகிதாச்சார அடிப்படையில் முடிவெடுப்பது, ஆங்கிலத்தில் ப்ரொபோர்ஷனாலிட்டி என்று சொல்வார்கள். அப்படி ஒரு மிக முக்கியமான கோட்பாடு இருக்கிறது. விகிதாச்சாரம். இதை கொஞ்சம் எளிமையாக புரியும்படி சொல்வீர்களா? இது எப்படி இயந்திரங்களுக்கு புரியாத ஒரு விஷயமாக மாறுகிறது? நிச்சயமா. இதை ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். நீங்கள் ஒரு ஆன்லைன் ஃபைனான்ஸ் செயலியை பயன்படுத்துகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். சரி, ஒரு பணப்பரிவர்த்தனை ஆப். ஆமாம். திடீரென்று உங்களுக்கு அந்த செயலி மீது ஏதோ ஒரு சந்தேகம் வருகிறது. உடனடியாக அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு DPP-DPA சட்டத்தின் கீழ் என்னுடைய தரவுகள் அனைத்தையும் உடனே அழித்துவிடுங்கள் என்று நீங்கள் கோரிக்கை வைக்கிறீர்கள். இது எனக்கு சட்டப்படி இருக்கும் உரிமைதானே? கண்டிப்பா. இப்போ அந்த நிறுவனத்தின் சட்டம் முழுவதும் ஒரு மென்பொருள் குறியீடாக இருப்பதாக வைத்துக்கொள்வோம். அந்த இயந்திரம் என்ன செய்யும்? பயனர் கோரிக்கை வைத்துள்ளார், எனவே தரவுகளை அழி என்ற முன்கூட்டியே எழுதப்பட்ட விதியின்படி உடனே உங்கள் தரவுகளை அழித்துவிடும். இதில் என்ன தவறு இருக்கிறது? நான் கேட்டதே அது செய்துவிட்டது. இங்குதான் ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அந்த செயலி மூலம் ஒரு பெரிய நிதி மோசடி செய்திருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அடா, நானா? சரி, ஒரு வாதத்திற்காக வைத்துக்கொள்வோம். ஆமா. இப்போ காவல்துறை அந்த நிறுவனத்திடம் உங்களை பற்றிய விசாரணைக்காக தரவுகளை கேட்கிறது. இப்போது ஒரு மனித வழக்கறிஞரோ அல்லது தரவு பாதுகாப்பு அதிகாரியோ அங்கே இருந்தால் என்ன செய்வார்கள்? அவர்கள் அந்த சூழ்நிலையை அலசுவார்கள். மிக சரி. பயனரின் தனிப்பட்ட உரிமை முக்கியம்தான். ஆனால் இங்கே நடக்கும் ஒரு பெரிய குற்றப் பின்னணியை விசாரிப்பது சமுதாயத்திற்கு அதைவிட முக்கியம் என்று ஒரு மனிதர் முடிவெடுப்பார். உங்களின் தரவுகளை அழிக்காமல் நிறுத்தி வைப்பார். ஓஹோ, இதுதான் விகிதாச்சாரம் என்று சொல்கிறீர்களா? நியாயமான பயன்பாடுகளை சமநிலைப்படுத்துவது. அதேதான். ஒரு இயந்திரம் வெறும் 1 மற்றும் 0 என்ற தர்க்கத்தை வைத்துக்கொண்டு எந்த உரிமை யாருக்கு எந்த நேரத்தில் அதிகம் தேவைப்படும் என்ற இந்த மனித விவேகத்தை எப்படி புரிந்து கொள்ளும்? ஆஹா, இது மிகச் சிறந்த ஒரு உதாரணம். ஒரு இயந்திரத்தால் அந்த சூழ்நிலையை ஒருபொழுதும் அளவிட முடியாது. அந்த நிதி மோசடி உதாரணத்தில் இயந்திரம் தரவுகளை அழித்துவிட்டால் ஒரு பெரிய குற்றவாளி மிக எளிதாக தப்பித்து விடுவான். மிக துல்லியமாக புரிந்து கொண்டீர்கள். மேலும் இந்த நீதித்துறை கொள்கைகள் என்பவை ஒரு தேங்கி நிற்கும் குட்டை அல்ல. அவை ஒரு ஓடும் நதி போல காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சி அடையக்கூடியவை. அதாவது காலம் மாற மாற சட்டத்தின் விளக்கங்களும் மாற வேண்டும். ஆமாம்.
நீதிமன்றங்கள் புதிய வழக்குகளை, புதிய தொழில்நுட்ப சிக்கல்களை சந்திக்கும்போது சட்டத்திற்கான விளக்கங்கள் விரிவடையும். சட்டம் என்பது மனித சமூகத்தோடு இணைந்து வளரக்கூடிய ஒரு உயிருள்ள விஷயம். ஆனால் ஒரு சட்டத்தை முழுமையாக மென்பொருள் குறியீடாக மாற்றிவிட்டால் அது அந்த நேரத்தில் அந்த சாஃப்ட்வேரை எழுதிய புரோகிராமர் என்ன நினைத்தாரோ அதோடு உறைந்து போய்விடும். எந்த வளர்ச்சியும் இருக்காது. அப்போ ஒரு நிறுவனத்தின் தரவு கையாளுதலை ஒரு சாஃப்ட்வேர் பார்த்து கொள்ளும் என்பது சிறந்த தொழில்நுட்ப வளர்ச்சிதான். ஆனால் அந்த சாஃப்ட்வேர் எடுக்கும் முடிவுதான் இறுதியான சட்டம் என்று அரசாங்கம் சொன்னால் அது ஆபத்து. ஆமாம், அப்படி செய்தால் அங்கு மனித விவேகமும் சட்டப்பூர்வ பகுத்தறிவும் முற்றிலும் இறந்துவிடும். இதைத்தான் சட்டத்தை மிக எளிமைப்படுத்தும் ஆபத்து, அதாவது ஓவர் சிம்பிளிஃபிகேஷன் என்ற அந்த கடிதத்தில் அவர் எச்சரிக்கிறார். ஆக சட்டத்தின் விளக்கத்தை முழுவதும் இயந்திரத்திடம் ஒப்படைத்தால் அது சமூகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் என்பது எனக்கு இப்போ மிக தெளிவாக புரிகிறது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த லா டு கோட் முறையில் சந்தை மற்றும் பொருளாதார ரீதியாக இன்னொரு பெரிய ஆபத்து இருப்பதையும் விஜயசங்கரின் கடிதம் சுட்டிக்காட்டுகிறதல்லவா? ஆமாம், அது பொருளாதார ரீதியாக பல தாக்கங்களை ஏற்படுத்தும். ஒருவேளை அரசாங்கம், அதாவது மைத்தி அமைச்சகம், இப்படிதான் நீங்கள் சட்டத்தை குறியீடாக மாற்ற வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட ஏஐ முறையையோ அல்லது ஒரு சாஃப்ட்வேர் கட்டமைப்பையோ அதிகாரப்பூர்வமாகவோ அல்லது மறைமுகமாகவோ பரிந்துரைப்பதாக வைத்துக்கொள்வோம். இதனால் சந்தையில் என்ன நடக்கும்? இதன் விளைவுகள் தொழில்நுட்ப உலகிலும் வாடிக்கையாளர்களாகிய நமது பாதுகாப்பிலும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதில் முதலாவது விஷயம் பொறுப்புக்கூறல் நீர்த்துப்போதல். பொறுப்புக்கூறல் நீர்த்துப்போதல், அதாவது டைல்யூஷன் ஆஃப் அக்கவுண்டபிலிட்டி. ஆமாம், அதாவது சட்டத்தின் முன் பொறுப்பிலிருந்து மிக எளிதாக தப்பிப்பது. இதை இப்படி நினைத்து பாருங்கள். நீங்கள் உங்கள் பணத்தை ஒரு வங்கியில் சேமிக்கிறீர்கள் அல்லது உங்கள் மருத்துவ தரவுகளை ஒரு பெரிய மருத்துவமனையிடம் கொடுக்கிறீர்கள். இது நாம் அன்றாடம் செய்வதுதான். அந்த தரவுகளை பாதுகாக்க வேண்டியது அந்த நிறுவனத்தின் முழுமையான பொறுப்பு, இல்லையா? அவர்கள் அதை மீறினால் சட்டத்தின் முன் அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். இதுதான் இப்போதைய நிலை. சரி. ஆனால் அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட ஏஐ கட்டமைப்பை பரிந்துரைக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். நாளைக்கு அந்த நிறுவனத்திலிருந்து உங்கள் தரவுகள் ஹேக் செய்யப்படுகிறதோ அல்லது தவறாக பயன்படுத்தப்படுகிறதோ என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நிறுவனம் நீதிமன்றத்தில் என்ன சொல்லும் தெரியுமா? என்ன சொல்வார்கள்? நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. அரசாங்கம் பரிந்துரைத்த அந்த ஏஐ முறையை தான் நாங்கள் பயன்படுத்தினோம். அந்த சாஃப்ட்வேர் தான் சரியாக வேலை செய்யவில்லை. அதற்காக நாங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும் என்று மிக எளிதாக கை கழுவி விடுவார்கள். அடப்பாவமே! அப்படியானால் நமது தனிப்பட்ட தரவுகளை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் கடைசியில் அந்த நிறுவனங்கள் தப்பிப்பதற்கான ஒரு பின்கதவை உருவாக்கிவிடும் என்று சொல்கிறீர்களா? ஆமாம், அது ஒரு பெரிய லூப் ஹோலாக மாறிவிடும். அதுதான் யதார்த்தம். இது சட்டத்தின் அடிப்படை நோக்கத்தையே மொத்தமாக சிதைத்துவிடும். அது மட்டுமில்ல, இதில் இன்னொரு மிகப்பெரிய சந்தை சார்ந்த ஆபத்தும் உள்ளது. இன்னும் இருக்கிறதா? அது என்ன? அதை சந்தை சீர்குலைவு, அதாவது மார்க்கெட் டிஸ்டார்ஷன் என்று சொல்லலாம். இதை ஒரு பொருளாதார கோணத்திலிருந்து பாருங்கள். இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மென்பொருள் நிறுவனங்கள், சிறு ஸ்டார்ட் அப்கள் இருக்கின்றன, இல்லையா? ஆமாம், நிறைய இளைஞர்கள் புது புது நிறுவனங்களை தொடங்கி வருகிறார்கள். அவர்கள் தரவு பாதுகாப்பிற்காக பல புதிய ஆக்கப்பூர்வமான தொழில்நுட்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் ஏஐ முறையையோ அங்கீகரிப்பது போல ஒரு தோற்றம் உருவானால் என்ன நடக்கும்? எல்லாரும் அந்த ஒரு குறிப்பிட்ட முறையை நோக்கிதான் செல்வார்கள். ஆமாம். இந்தியாவில் உள்ள அத்தனை நிறுவனங்களும் அரசாங்கம் இதைத்தான் விரும்புகிறது. இதை வாங்கினால் நமக்கு சிக்கல் வராது என்ற அந்த ஒரு குறிப்பிட்ட வெண்டரை நோக்கி மட்டுமே ஓடுவார்கள். இதனால் மற்ற சிறிய நிறுவனங்கள், புதிதாக சிந்திக்கும் ஸ்டார்ட் அப்கள் யாருமே சந்தையில் தாக்குப்பிடிக்க முடியாது. இது ஒரு மறைமுகமான ஏகபோக உரிமைக்கு, அதாவது மொனோபோலிக்கு வழிவகுத்துவிடும். புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே முடங்கிவிடும். அப்படிதானே? 100க்கு 100 உண்மை. தொழில்நுட்ப சந்தையில் எப்போதும் ஒரு சமமான போட்டி இருக்க வேண்டும். ஒரு தரவு பொறுப்பாளர் தனக்கு எந்த சாஃப்ட்வேர் சிறந்ததோ அதை சந்தையிலிருந்து தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் இருக்க வேண்டும். கண்டிப்பா. எந்த ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பத்திற்கும் அதிகாரப்பூர்வ அல்லது மறைமுக அங்கீகாரம் வழங்குவது ஆரோக்கியமான சந்தைக்கு நல்லதல்ல என்பதை விஜய்சங்கர் தனது கடிதத்தில் மிக ஆழமாக பதிவு செய்கிறார். இது எனக்கு ஒரு மிகப்பெரிய கண் திறப்பாக இருக்கிறது. அதாவது தொழில்நுட்பத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை நிறுவனங்களிடமே இருக்க வேண்டும். ஆமாம், அப்போதுதான் முழு பொறுப்பும் அவர்கள் கைக்கு வரும். சரியா சொன்னீங்க. அப்போதுதான் நாளை ஏதாவது தவறு நடந்தால் நாங்கள் எங்கள் சொந்த விருப்பத்தில்தான் இந்த தொழில்நுட்பத்தை தேர்ந்தெடுத்தோம், எனவே எங்கள் வாடிக்கையாளர்களின் தரவு இழப்புக்கு நாங்களே முழு பொறுப்பு என்று அவர்களை சட்டத்தின் முன் நிற்க வைக்க முடியும். ஆமாம், பொறுப்புக்கூறல் எங்கும் தப்பிச் செல்ல முடியாது. சரி,
இப்போது இந்த விவாதத்தின் மிக முக்கியமான அரசியல் சாசனம் தொடர்பான பகுதிக்கு வருவோம். உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய பார்வை என்ன? ஒரு அரசாங்கம் இந்த தானியங்கி ஆளுகை பற்றி பேசுவதற்கும் நமது அரசியல் சாசனத்திற்கும் என்ன முரண்பாடு இருக்கிறது? இது ஒரு மிக தீவிரமான சட்டச் சிக்கல். கான்ஸ்டிடியூஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்று சொல்வார்கள். நீங்கள் உங்கள் தரவுகளுக்காக ஒரு நிறுவனத்தின் மீது புகார் அளிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அதற்காக டிபிடிபிஏ சட்டத்தின் கீழ் ஒரு தரவு பாதுகாப்பு வாரியம் அமைக்கப்படும். டேட்டா புரொடெக்ஷன் போர்டு. ஆமாம். அந்த வாரியம் என்பது மனிதர்களைக் கொண்ட ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பு, ரெகுலேட்டரி பாடி. தற்போது இந்த டிபிடிபிஏ சட்டத்தின் அரசியல் சாசன செல்லுபடித்தன்மை மற்றும் அதன் அடிப்படை கட்டமைப்பு ஆகியவை மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் விசாரணையில் உள்ளன. ஓ, இது ஏற்கனவே நீதிமன்றத்தின் விசாரணையில் இருக்கிறதா? ஆமாம். சட்டம் என்பது மனிதர்களுக்காக, மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. அதை செயல்படுத்துபவர்களும் அதை கண்காணிப்பவர்களும் மனிதர்களாகத்தான் இருக்க வேண்டும். கண்டிப்பா, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனால் இந்த நேரத்தில் மெய்த்தி அமைச்சகத்திலிருந்து கட்டுப்பாட்டு அமைப்புகளின் அதிகாரத்தை இயந்திரங்கள் மாற்றிவிடும் அல்லது சட்டங்கள் குறியீடுகளாக மாற்றப்படும் என்பது போன்ற செய்திகள் வந்தால் அது உச்சநீதிமன்றத்தில் அரசாங்கத்தின் சட்டப்பூர்வமான நிலைப்பாட்டை மிகப்பெரிய அளவில் பலவீனப்படுத்திவிடும். அதாவது, நமது அரசியலமைப்பு சட்டம் ஒரு இயந்திரத்திற்கு அதிகாரத்தை வழங்குகிறதா என்ற ஒரு அடிப்படையான கேள்வி அங்கே எழும். ஒரு மனிதனுக்கு வழங்கப்படும் சட்டப்பூர்வமான அதிகாரத்தை எந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு அல்காரிதத்திடம் முழுமையாக ஒப்படைக்கிறீர்கள் என்று உச்சநீதிமன்றம் மிக கடுமையான கேள்விகளை எழுப்பலாம் அல்லவா? கண்டிப்பாக எழுப்பும். சட்டத்தை நிர்வகிக்கும் அதிகாரம் ஒருபோதும் இயந்திரங்களுக்கு வழங்கப்படக்கூடாது. அதனாலதான் விஜயசங்கர் தன் கடிதத்தில் வெளிப்படைத்தன்மை மிகவும் அவசியம் என்று வலியுறுத்துகிறார். டிரான்ஸ்பரன்சி, இந்த விஷயத்துல அது ரொம்பவே முக்கியம். ஆமா. இது போன்ற ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் முன் சம்பந்தப்பட்ட தொழில்துறை நிறுவனங்களுடன் ஏதேனும் ரகசிய ஆலோசனைகள் நடந்திருந்தால் அந்த ஆலோசனை கட்டமைப்பின் விவரங்களையும் இந்த திட்டத்தின் கொள்கை நோக்கங்களையும் பொதுமக்கள் விவாதத்திற்கு அரசாங்கம் உடனடியாக வெளியிட வேண்டும் என்று அவர் கூறுகிறார். நிச்சயமா, ஒரு ஜனநாயக நாட்டில் நமது அந்தரங்க தரவுகளை பாதுகாக்கும் சட்டங்களில் ஏற்படும் எந்த ஒரு மாற்றமும் மூடிய கதவுகளுக்கு பின்னால் நடக்கக்கூடாது. உண்மைதான். அதோடு சேர்த்து இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க மைட்டி அமைச்சகம் பகிரங்கமாக 3 விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவர் ஒரு பெரிய கோரிக்கையை வைக்கிறார். அந்த 3 கோரிக்கைகள் என்னென்ன என்பதை நாம் இப்போது விரிவாக பார்ப்போம். விஜய்சங்கர் கடிதத்தின் முதல் கோரிக்கை, AI கருவிகளை பயன்படுத்துவது தரவு பொறுப்பாளர்களின் தனிப்பட்ட விருப்பம் மற்றும் முழுமையான பொறுப்பு என்பதாக இருக்கிறது. இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? இது மிக எளிய ஆனால் உறுதியான ஒரு கோரிக்கை. அதாவது, அரசாங்கம் எந்த ஒரு ஏஐயும் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடாது. அரசாங்கம் எந்த கட்டாயமும் செய்யக்கூடாது, சரியா? ஆமாம். ஒரு நிறுவனம் எந்த ஏஐயை பயன்படுத்துகிறது என்பது அவர்களின் சொந்த வணிக முடிவு. நாளை ஏதேனும் தரவு கசிவோ அல்லது விதிமீறலோ ஏற்பட்டால் அந்த நிறுவனம் ஏஐயின் மீது பழியை போட்டுவிட்டு தப்பிக்க முடியாது. அவர்கள் பயன்படுத்தும் தொழில்நுட்பத்திற்கு அவர்கள்தான் முழு பொறுப்பு. எக்ஸாக்ட்லி. அந்த தொழில்நுட்பத்தை தேர்ந்தெடுத்ததற்காக அந்த நிறுவனம்தான் முழு பொறுப்பையும் சட்டரீதியான தண்டனையையும் ஏற்க வேண்டும். அரசாங்கம் இதில் எந்த விதத்திலும் பொறுப்பை தன்மீது சுமக்கவோ அவர்களுக்கு பாதுகாப்பாகவோ இருக்கக்கூடாது. இது நாம் முன்னரே பேசிய அந்த பொறுப்புக்கூறல் நீர்த்து போவதை தடுப்பதற்கான சரியான வழி. மிக அருமை. சரி, இரண்டாவது கோரிக்கை என்ன? சட்டவிளக்கம் மற்றும் நீதித்துறை முடிவுகளை தானியங்கி அமைப்புகளை கொண்டு மாற்றும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை என தெளிவுபடுத்த வேண்டும். இதுதான் இரண்டாவது கோரிக்கை. இந்த இடத்தில் மனித விவேகத்தின் தேவை எந்த அளவுக்கு வலியுறுத்தப்படுகிறது? மிக அழுத்தமாக வலியுறுத்தப்படுகிறது. நாம் அந்த நீதி மோசடி உதாரணத்தில் பார்த்தது போல, சட்டம் என்பது வெறும் கட்டளைகளின் தொகுப்பு அல்ல, அது ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப வழங்கப்படும் நீதி. ஆமா, ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரிதான். அந்த நீதித்துறை விவேகத்தை, அதாவது அட்ஜுடிகேட்டரி டிஸ்கிரிஷனை ஒருபோதும் ஒரு இயந்திர குறியீட்டால் மாற்றிவிட முடியாது. தங்களுக்கு இயந்திரங்கள் மீது நம்பிக்கை இல்லை, மாறாக மனிதர்கள் நடத்தும் நீதித்துறையின் மீதுதான் நம்பிக்கை இருக்கிறது என்பதை அரசாங்கம் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். இது சட்டத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை காப்பாற்ற மிக அவசியமான ஒன்று. அருமையான விளக்கம். சரி, மூன்றாவது மற்றும் இறுதி கோரிக்கை என்ன? எந்த ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பம் அல்லது வெண்டர்களுக்கும் மறைமுக அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என மெய்த்தி தெளிவுபடுத்த வேண்டும். ஓ, இது நாம் முன்பு பேசிய அந்த சந்தை சீர்குலைவை தடுப்பதற்கான நேரடி தீர்வு என்று சொல்லலாமா? ஆம், சந்தேகமே இல்லாமல். அரசாங்கம்
எந்த ஒரு தனியார் சாஃப்ட்வேர்க்கும் அது உள்நாட்டு நிறுவனமாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு நிறுவனமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆதரவும் வழங்கவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும். எல்லா நிறுவனங்களுக்கும் சமமான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். ஆமாம். தொழில்நுட்பச் சந்தையில் அனைவரும் சமம், சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்ற நிலைப்பாட்டை உறுதி செய்ய வேண்டும். ஆக மொத்தம் இந்த 3 கோரிக்கைகளும் மிக தெளிவாக இருக்கின்றன. சுருக்கமாக சொன்னால், சட்டத்தின் நடுநிலைமை, நெகிழ்வுத்தன்மை மற்றும் அரசியல் சாசன வலிமையை பாதுகாக்க இந்த தெளிவுபடுத்தல் அரசாங்கத்திடமிருந்து வருவது காலத்தின் கட்டாயம் என்று விஜயசங்கர் தனது கடிதத்தை முடிக்கிறார். இது உண்மையிலேயே மிக ஆழமான, நாம் அனைவரும் தீவிரமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இன்று நாம் விவாதித்தவற்றிலிருந்து ஒரு விஷயம் எனக்கு மிகத் தெளிவாக புரிகிறது. என்ன புரிகிறது? தொழில்நுட்பம் அசுர வேகத்தில் வளரலாம். ஏஐ போன்ற நவீன கருவிகள் நமது வேலைகளை வியக்கத்தக்க வகையில் எளிதாக்கலாம். ஆனால் மனித விவேகத்தையும் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்படும் மனித நேயத்தையும் எந்த ஒரு இயந்திரமும் ஒருபோதும் மாற்றிவிடக்கூடாது. 100க்கு 100 உண்மை. அதோடு மட்டுமில்லாமல் ஒரு நிறுவனம் ஏற்க வேண்டிய சட்டப்பூர்வமான பொறுப்பையோ அரசாங்கமோ அல்லது இயந்திரமோ மாற்றிவிடக்கூடாது. சட்டம் என்பது வெறும் 1 மற்றும் 0 என இயங்கும் ஒரு இயந்திரம் அல்ல. அது மனித உணர்வுகளையும் சிக்கலான சூழ்நிலைகளையும் நியாய தர்மங்களையும் உள்ளடக்கிய ஒரு உயிருள்ள கட்டமைப்பு. இதை அரசாங்கம் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த விவாதத்தின் ஒட்டுமொத்த சாராம்சம். ஆமாம், எந்திரங்கள் நமக்கு உதவலாம், நமது வேலைகளை பகுப்பாய்வு செய்யலாம், ஆனால் அவை ஒருபோதும் நமக்கு தீர்ப்பளிக்க முடியாது என்பதை நாமும் அரசாங்கமும் எப்போதுமே நினைவில் கொள்ள வேண்டும். சரி, நாம் இந்த ஆழமான அலசலின் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டோம். இது உங்களுக்கான நேரம். இந்த விவாதத்தின் முடிவில் உங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். இது கேட்பவர்களுக்கான கேள்வி. ஆமாம். இதை சற்று ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள். ஒருவேளை எதிர்காலத்தில் நமது சட்டங்கள் அனைத்தும் முழுமையாக மென்பொருள் குறியீடுகளாக மாறிவிட்டன என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் அந்த உணர்ச்சியற்ற அல்கோரிதம் உங்கள் தனிப்பட்ட தரவுகள் விஷயத்தில் ஒரு தவறான முடிவை எடுத்து உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடுகிறது. அது ஒரு பயங்கரமான சூழ்நிலையாக இருக்கும். உங்கள் வங்கி முடக்கப்படலாம், உங்கள் ரகசியங்கள் வெளிவரலாம். அப்போது நீங்கள் யாரிடம் சென்று நீதி கேட்பீர்கள்? உங்கள் வலியை புரிந்து கொள்ளும் ஒரு மனிதனிடமா, அல்லது நீங்கள் அழுதால் கூட அதை வெறும் டேட்டாவாக மட்டுமே பார்க்கும் ஒரு இயந்திரத்திடமா? உங்களுக்கான தேடலையும் சிந்தனையையும் இங்கிருந்து தொடங்குங்கள். அடுத்த அலசலில் சந்திப்போம்.